சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். இடமாற்றத்தால் விருத்தி அடையும் மிதுன லக்னம். இதில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் அதே போல் முழுசாக விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், அவங்க எதை செய்யணும் அப்படின்னா சக்ஸஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் எது, அதே சமயத்தில் பிரச்சனை தரக்கூடியது, தடையை தரக்கூடியது, எப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும், அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இது பொதுவான ஒரு விஷயங்கள் தான். ஒரு மிதுன லக்னத்துக்கு நான் கிரகங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம முழுசாக சொல்ல முடியும். இருந்தாலும் நான் பொதுவான பலன்களை இதில் மிதுன லக்னத்துக்கு சொல்லியிருக்கேன். அதுவே உங்களுக்கு 90% சரியாக இருக்கும். ஏன்னா நான் 10% தான் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறதுக்கு சொல்கிறேன். 90% ஏன்னா இந்த மிதுன லக்னத்தில் பார்க்குறவங்க இதை மிக சரியாகவே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டா மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எதெல்லாம் சரியாக வரும் எது சரியாக வராது அப்படிங்கிற விஷயம் மிக தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ நான் மிதுன லக்னத்துக்கு உள்ள பலன்களை சொல்கிறேன். இந்த பலன்கள் உங்கள் லக்னத்தில் இருந்து 12 கட்டத்துக்கு, இப்போ 2ஆம் இடம் 3ஆம் இடம் இப்படி வரிசையாக ஜாதகம் பார்த்து சொல்கிறாங்க. இல்லை இதில் 12ஆம் இடம் வரையும் தெளிவான விளக்கத்தை இதில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நான் இதில் இடமாற்றத்தால் விருத்தி அடையும் மிதுன லக்னம் நீ ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த மிதுன லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். அது ஒரு இடமாற்றத்தை சொல்லக்கூடியது. அதே போல் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடமாக தொழில் ஸ்தானமாக வருது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனமாக வரும். அந்த மீனம் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக வரும். அப்போ இவங்க நிச்சயமாக இடமாற்றம் செஞ்சால் தான் தொழில் விருத்தி அடையும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது பாருங்கள். அவங்க லக்னமே மாற்றத்தை சொல்லுது, இடமாற்றத்தை சொல்லுது. 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மீனம் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக அமையுது. அப்போ வெளிநாடு, பெரும்பாலும் வெளிநாடு தான். ஒரு சிலருக்கு வெளி மாநிலம், சில பேருக்கு வெளியூர், இந்த மாதிரி போனால் தான் அவங்களுடைய வாழ்க்கையே விருத்தி அடையுது. ஏன்னா ஒருத்தருக்கு தொழில் விருத்தி அடைஞ்சால் தான் வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா வரும். அதனால தான் இடமாற்றம் மிதுன லக்னக்காரங்களுக்கு விருத்தியை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ 2ஆம் இடமா எடுத்துக்குவோம். இப்போ மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம் கடகம். அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக வரும். காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக வரும். அது சந்திரன் வீடு. அதில் குரு உச்சம் பெறுவார். அப்படி பார்க்கும்போது அது சந்திரன் வீடாக இருக்கிறதுனால பாருங்கள், வருமானத்தை தரக்கூடியதுக்கு சந்திரனுங்கிறது வெளிநாடை குறிக்கக்கூடியது, போக்குவரத்தை சொல்லக்கூடியது. அதுவே வெளிநாடை குறிக்கிறதுனால பெரும்பாலும் பாருங்கள் வெளிநாடு சம்பந்தமான வேலைகளில் இவங்க போனாங்கன்னா வெற்றி அடைகிறாங்க. அதே போல் அது மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. அது காலபுருஷங்க 4ஆம் இடமாக இருக்கிறதுனால வீடு, இடம், நிலம், வாகனம் இது சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வாகனங்கிறது 4ஆம் இடத்தை தான் சொல்லுது. அதனால் வாகன தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த இடம் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குது. 2ஆம் இடங்கிறது வருமானம் இல்லை. அதனால் இங்கே குரு உச்சம் பெறாரு. அதனால் அறிவு சார்ந்த தொழிலில் இருந்தால் இவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அறிவு சார்ந்த தொழில்னால் ஆசிரியர் தொழில், ஆடிட்டரு, லாயர், அதே போல் ஒரு கண்ணியமான தொழில் டாக்டர் ஏன் சொல்கிறோம்னா சந்திரன், இது சந்திரனுங்கிறது ஒரு மருத்துவரையும் குறிக்கும். ஏன்னா சந்திரன் மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய குணம் கொண்டது. அதனால் டாக்டர், இந்த மாதிரி தொழிலில் இருக்க மிதுன லக்னக்காரங்களுக்கு வருமானம் சரியாகவே இருக்கும். அதே போல் சந்திரன் போக்குவரத்து சொல்கிறதுனால வாகன தொழில் ஓகே. இதுக்கு அடுத்து 3ஆவது இடம்
3ஆம் இடமாக வருது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அது வந்து சூரியன் ஆட்சி பெற்ற சிம்ம ராசி, சூரியன் வீடு. அதனால இந்த 3ஆம் இடங்கிறது தொடர்பு. இது வந்து நிறைய விஷயம் பேசலாம், ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்களாக நான் சொல்லிக்கிட்டு வரேன். அதனால் பார்த்துக்குங்க. 3ஆம் இடம், இப்போ 3ஆம் இடங்கிறது ஒரு தொடர்பு, இணைவு. அப்போ இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் வீடாக இருக்கிறதுனால உயர்ந்த மனிதர்கள், அந்தஸ்துள்ள மனிதர்கள், பெரிய பதவியில் உள்ள மனிதர்களோடலாம் தொடர்பு உண்டாயிரும். இவங்களுக்கு அந்த மாதிரி தொடர்புகள் தான் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு விருத்தியை கொடுக்குது. அதனால் இந்த 3ஆம் இடத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு புகழ்பெற்ற மனிதர்கள், 5ஆம் காலபுருஷனுக்கு அது 5ஆம் இடமாக இருக்கிறதுனால புகழ் அப்படிங்கிறது புகழ்பெற்ற மனிதர்களோட இவங்களுக்கு இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொடர்பு உண்டாக்குது. இதே போல் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு அது 6ஆம் இடமாக இருக்குது. அதனால் மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்க வீடு, இடம், நிலம் இதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு முறை அதில் பிரச்சனை வரும். ஆனால் சில இடங்களில் வந்து பிரச்சனையான ஒரு வீட்டையோ இடத்தையோ வாங்கினா அது அவங்களுக்கு சரியாக வருது. அதே போல் இது மிதுன லக்னக்காரங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். அதில் பாதிப்பு இருந்தால் கடுமையாக பாதிப்பு இருக்கும், பாதிப்பு இல்லைன்னா ஓரளவுக்கு அது பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும். இதுக்கு அடுத்து 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு 7ஆம் இடமாக வருது. அங்கே வந்து பித்திருக்கரகான சூரியன் நீசம் பெறுவார், சனி உச்சம் பெறுவார். அது வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடமாக இருக்கிறது. சூரியனும் சனியும் முக்கியத்துவமாக இருக்கிறதுனால இந்த குழந்தைங்க விஷயத்தில் மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒன்று ரொம்ப நல்லா இருக்கும், இல்லைன்னா அதுதான் பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா குழந்தைங்கனால நல்ல ஒரு நிலை இருக்கும், இல்லைன்னா குழந்தைங்க இல்லாமல் இருக்கும், குழந்தைங்க இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும். அது அவங்க சுய ஜாதகத்தில் அந்த 5ஆம் இடத்து அதிபதியை பொறுத்து அவங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்குது. 6ஆம் இடமாக வருது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக வரும். 6ஆம் இடங்கிறது விருச்சகம். மிதுன லக்னத்துக்கு விருச்சகம் தான் 6ஆம் இடம், அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வேலையில் ஒரு சீக்ரெட் இருக்கும், ரகசியம் இருக்கும். அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக இருக்கிறதுனால அதே போல் பிரச்சனையுள்ள வேலையில் இருப்பாங்க, இல்லைன்னா பிரச்சனையாக இருக்கிறத சரி செஞ்சு கொடுப்பாங்க. பிரச்சனையாக இருக்கிறத சரி செஞ்சு கொடுப்பாங்கன்னா ஒரு டாக்டராக இருப்பாங்க, பிரச்சனையாக இருக்கிறத சரி செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு வக்கீலாக இருப்பாங்க, ஒருத்தருடைய பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு காரு சரி பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அந்த காரோ மிஷினோ அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு பிரச்சனைகளை வந்து முடிச்சு வைக்கிறவங்கள இந்த 6ஆம் இடமே வந்து இவங்களுக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக இருக்கிறதுனால ஒன்று பிரச்சனையை இவங்க சரி பண்ணுவாங்க, இல்லைன்னா பிரச்சனையாக இருப்பாங்க. 7ஆம் இடம் இது வந்து தனுசு வரும், அது காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக இருக்குது. இதனால் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் அல்லது மனைவி வந்து நிறைய காரகத்துவத்தில் நான் சில விஷயங்களை சொல்கிறேன், அதுவே ரொம்ப சரியாக இருக்கும். அது வந்து 7ஆம் இடம் தனுசு, அது வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக இருக்கிறதுனால கணவன் அல்லது மனைவி உயர்ந்த குணமாக இருப்பாங்க, அதே போல் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஜாதகரோட உயர்ந்த ஜாதியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த 9ஆம் இடங்கிறது இப்போ வந்து இவங்களுக்கு இந்த காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக இருந்து இவங்களுக்கு 7ஆம் இடமாக இருக்கிறதுனால பொதுவாக இவங்களுக்கு வந்து ஆசிரியர் தொழில் வேலை செய்கிறவங்கள கணவன் அல்லது மனைவி வந்து அமையக்கூடியது நிறைய இருக்குது. பெரும்பாலும் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் அல்லது மனைவி ஆசிரியர் பணி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் இல்லைன்னா கல்வித்துறையில் ஏதோ ஒரு வேலையாக இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. அதே போல் 8ஆம் இடம், இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 8ஆம் இடம் வருது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக வரும். அதனால் மிதுன லக்னக்காரங்க எப்போவுமே சொந்த முதலீடு செய்து தொழில் செய்தால் அது பிரச்சனையாகும். அப்படி சொந்த தொழில் செய்யணும்னா ஏற்கனவே தொழில் செஞ்சு நஷ்டம் அடைஞ்சவர்கிட்ட இருந்து அந்த தொழிலை வாங்கி செஞ்சாங்கன்னா சூப்பராக வரும், ரொம்ப நல்லா வரும்.
ஏற்கனவே அவர் நஷ்டமடைஞ்ச ஒரு தொழிலை உங்கள்கிட்ட கொடுத்தாருன்னா அந்த தொழில் வந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக வரும். இதுக்கு அடுத்து 9ஆம் இடம். இது வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடங்கிறது வெளிநாடை சொல்லும், பயணத்தை சொல்லக்கூடியது, கல்வி நிலையை சொல்லக்கூடியது. அதனால் இந்த 9ஆம் இடத்துல 9ஆம் இடம் 11ஆம் இடமாக வர்றதுனால பெரும்பாலும் கல்வியில் இவங்க வந்து உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. கல்வினால தான் இவங்களுக்கு வந்து லாபம் உண்டாகும். ஏன்னா 9ஆம் இடம் வந்து உயர்கல்வியை சொல்லக்கூடிய இடம். அதனால் இந்த உயர்கல்வினால் இவங்க வந்து உயர்ந்த நிலைக்கு வருவாங்க, அதனால லாபம் உண்டாகும். அதே போல் சிலருக்கு பயணம் சார்ந்த தொழில்களில் இப்போ ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறது, வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறது, வெளிநாடு சம்பந்தமான தொழில், வாகன தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபத்தை கொடுக்குது. ஏன்னா அது 9ஆம் இடங்கிறது 11ஆம் இடமாக காலபுருஷனுக்கு வர்றதுனால. இப்போ 10ஆம் இடம் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடம் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இதை தான் நான் லக்னத்தை வச்சு பேசியிருந்தேன். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர் இந்த மாதிரி போகும்போது இவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. அதே போல் அது 12ஆம் இடமாக இருக்கிறதுனால ஒரு மன நிறைவு உண்டாகும், நிம்மதி உண்டாகும். இன்னொன்று, அங்கே சுக்கிரன் உச்சம் பெறுவதால் ஆடம்பர வசதி வாய்ப்புகள் இவங்களுக்கு அந்த வெளிநாடு போய் செய்யும்போது இவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும், வாகனத்திலிருந்து உடையிலிருந்து நிலபுலன்கள், சொத்து சுகங்கள் எல்லாமே உண்டாகும். ஏன்னா சுக்கிரன் அங்கே உச்சம். இதுக்கு அடுத்து 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு இது 1ஆம் இடமாக இருக்குது. மிதுன லக்னக்காரங்களுக்கு மட்டும் ஆசைப்பட்டதை அடைகிறதுல முதலிடத்தில் இருப்பாங்க. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 1ஆம் இடமாக வர்றதுனால. 11ஆம் இடம்ங்கிறது ஆசையை குறிக்கிறது. அதனால் இந்த 11ஆம் இடம் ஆசைப்பட்டதை எப்படி அடைஞ்சிருவாங்க. இதுக்கு அடுத்து மிதுன லக்னத்துக்கு வந்து 12ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக வரும். இவங்க என்ன செய்யலான்னா, வருமானம் அதிக அளவில் வரும், ஆனால் செலவுகளும் அதிகம் வரும். அதே சமயத்தில் அதிகமாக செலவு செஞ்சால் தான் வருமானமும் அதிகரிக்கும். இப்படி இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா, நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த 12 கட்டத்துக்குள்ள பலன்கள் வந்து மிக சரியாகவே இருக்கும். 90% கரெக்டாக இருக்கும். அதே போல் சுயஜாதகத்தில் சில விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கலாம். அந்த மாற்றங்களை சரியாக கணித்து அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை கொண்டு போனால் மிக சிறப்பாகவே இருக்கும். இப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு நான் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.